வலைக்கம். பேசுறதுக்கு எனக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பை தந்த அல்லாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கற்றுத்தந்த அந்த கடவுள் மட்டுமே துதிப்பிற்குரியவர். இந்த வார சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல நம்ம திங்கட்கிழமைகள்ல தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு இம்மை வெர்சஸ் மறுமை. ஒரு ஒரு குழந்தையுடைய குழந்தை பருவத்தை நம்ம எடுத்துப்போம். ஒரு பேரண்ட்ஸ் வந்து தன்னுடைய குழந்தைய இந்த உலகத்துல வெற்றி பெறணுங்கிறதுக்காக எப்படியெல்லாம் வந்து பாடுபட்டு வளர்க்குறாங்க, என்னெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. சின்ன குழந்தையில இருந்தே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்றது வந்து படிப்பு தான். படிப்புக்கு அப்புறம் அது பாட்டு, டான்ஸு, ஸ்விம்மிங்கு, என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ, நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதுல எல்லாம் நம்ம பிள்ளைங்களை சேர்த்து விட்டு பிள்ளைங்க எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கிற நினைப்போட தான் நம்ம அந்த பிள்ளைங்களை கைட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து. ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா விளையாட்டை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஃபுல்லா படிப்பு தான். அவங்க அடுத்து காலேஜ் போறாங்க, பிளேஸ்மெண்ட்டு, வேலை, கல்யாணம், வீடு அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி இந்த உலக வாழ்க்கையில அவங்க வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பாடுபடுறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். இது மட்டும் இல்லாம இது மட்டும் நம்மளுக்கு போதுமானதா இருக்கிறது இல்ல. இது இல்லாம புகழ், பதவி, அதிகாரம், செல்வாக்கு, இது பின்னாடி எல்லாமே வந்து நம்ம ஓடி ஓடி மனுஷன் வந்து ரொம்ப களைச்சு போயிடும். ஏன்னா வந்து இந்த உலகத்துல வந்து நம்மளை நிலை நிறுத்திக்கிறது அப்படிங்கிறது வந்து ஈஸியான விஷயமா இல்லை. அதை விட ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய பாடா இருக்கு. அதுக்காக நம்ம நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டியதா இருக்கு, நிறைய விஷயங்கள்ல பயிற்சி பண்ண வேண்டியதா இருக்கு, அதை தொடர்ந்து செய்ய வேண்டியதா இருக்கு. அப்பதான் அதை போய் எட்டி பிடிக்க முடியுது அப்படிங்கிறத நம்ம உதாரணத்துக்கு ஜெயிச்ச ஒருத்தருடைய நம்ம வாழ்க்கையை பத்தி பார்க்கலாம். நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒருத்தர் தான். நீங்க அவருடைய படம் கூட நீங்க பார்த்துருப்பீங்க. அவர் தான் வந்து கிரிக்கெட் பிளேயர் தோனியோடைய வரலாற்றை பத்தி நம்ம பார்க்கலாம். அவர் வந்து ஒரு சாதாரண குடும்பத்துலதான் அவர் பிறக்கிறாரு. அவருடைய சைல்ட்ஹுட் எல்லாமே வந்து ரொம்ப எளிமையா மிடில் கிளாஸ் வாழ்க்கையில இருந்து தான் அவருடைய வாழ்க்கை வந்து ஆரம்பிக்குது. அப்ப சின்ன வயசுல அவர் என்ன பண்றாருன்னா ஃபுட்பால் விளையாடுறாரு. அதுலதான் அவர் கோல் கீப்பரா ஜாயின் பண்றாரு. அவர் நல்லா விளையாடுறத பார்த்துட்டு அவருடைய கோச் சொல்றாரு, நீ போய் கிரிக்கெட்ல ஜாயின் பண்ணு, நீ விக்கெட் கீப்பரா ஜாயின் பண்ணு, நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்லி அவர் அங்கேயே அனுப்பிச்சு விட்டுறாரு. அவர் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிப்பையும் அவர் கிரிக்கெட்டையும் பேலன்ஸ் பண்றதுக்கு அவர் வந்து அவ்வளோ வந்து கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறமும் அவருக்கு வந்து வருமானம் இருந்தாதான் இதை நம்ம 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 அவருடைய குடும்பம் வந்து ரொம்ப மிடில் கிளாஸா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொண்டுட்டு போகணும்னா நம்மளுக்கு வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரெயின்ல வந்து டிக்கெட் கலெக்ட் பண்ற வேலையில அவர் சேர்றாரு. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அவர் வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள். காலையில ஒரு 3:30க்கு அவர் எந்திரிச்சாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய ஃபிட்னஸ்க்கான பயிற்சியில இருந்து அவருடைய வேலைகள் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவர் போய் 8 to 10 மணி நேரம் அவர் வந்து வேலை பார்க்குறாரு. திரும்ப நைட்டு வந்து அவர் பிராக்டிஸ் பண்றாரு. வேலை பார்க்குற இடம் ஒரு இடமா இருக்கு, அவர் பிராக்டிஸ் பண்ற இடம் இன்னொரு இடமா இருக்கு. அவருக்கு ஈஸியா போயிட்டு வர மாதிரி காரோ வசதிகளோ அவருக்கு எதுவுமே இல்லை. அவர் என்ன பண்றாரு, எலக்ட்ரிக் ட்ரெயின்ல தான், லோக்கல் ட்ரெயின்ல மாறி டிராவல் பண்ணி தான் அவர் வந்து அந்த பயிற்சி. ஏன்னா அவருக்கு சேலரி கம்மியா இருக்கு, எந்த ஃபெசிலிட்டிஸுமே அவர்கிட்ட இல்ல. சாப்பிட்றதுக்கும் நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கும் அவர்கிட்ட அப்ப காசு இல்லை. ஆனா அந்த ஜெயிக்கணுங்கிற ஒரு வைராக்கியத்தோட அவர் வந்து முன்னோக்கி போய்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவருடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்ந்துதான் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. நிறைய பேர் வந்து அவரை அவமானப்படுத்துறாங்க. அவர் நீ உன்னாலாம் இந்த மாதிரி வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருந்தும் அவர் வந்து ஸ்பான்சர்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அவர் முன்னுக்கு போகணுங்கிறதுலயே முன்னோக்கி போய்க்காரு. அவர் கிரிக்கெட் கிட்டு வாங்குறது கூட ஒரு டைம்ல அவருக்கு வந்து காசு இல்லாம இருக்கு. அப்பவும் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்றாங்க. நிறைய வந்து அவர் தன்னைத்தானே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறாரு. நம்மளால இது முடியும் அப்படின்னு சொல்லி அவரே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே தான் அவர் முன்னுக்கு வர்றாரு. ஒரு 2003 தான் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சின்ன டோர்னமெண்ட்ல வந்து அவர் பேட்டிங் பண்றாரு. அது ரொம்ப நல்லா பண்றாருன்னு சொல்லி அப்பதான் அவரை வந்து எல்லாரும் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ அதுக்கு அப்புறத்துல இருந்து தான் அவர் அந்த இவ்வளோ கண்டினியூஸான ஒரு சின்னதுல இருந்து அவர் எடுத்த முயற்சியின் வெளிப்பாடா அப்பதான் அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் கிரிக்கெட்ல முன்னுக்கு வர ஆரம்பிக்கிறார். அப்படி வரும்போதும் அவர் தொடர்ந்து பயிற்சி பண்றாரு, தொடர்ந்து முயற்சி பண்றாரு, உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறாரு, சாப்பாடை கண்ட்ரோலா வச்சுக்கிறாரு. ஒரு போராட்ட குணத்தோடையே தான் அவர் வந்து டெய்லியுமே அதை வந்து எதிர்கொண்டு ஒவ்வொரு நாளையும் கொண்டுட்டு போயிட்டே இருக்கிறார். அந்த வைராக்கிய குணம் வந்து அவர்கிட்ட இருக்கு. ஒரு நாள் நம்மளால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் வந்து அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் தேவை. ஏன்னா எந்த ஒரு வசதியுமே இல்லை, எந்த ஒரு பேக்கப்பும் அவருக்கு இல்லை. ஆனால் அவர் முன்னோக்கி போகணும் அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு அவர் ஃபோக்கஸ்டா இருந்தா மட்டும்தான் அவரால் அதை முன்னோக்கி அவர் போக முடியும். இதுக்காக அவர் வந்து லைஃப்ல நிறைய தியாகங்களையும் அவர் பண்றாரு. தூக்கத்தை விடுறாரு. ஒரு 3-4 மணி நேரம் தான் அவர் தூங்குறாரு. அவருக்கு சரியான சாப்பாடு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசுறது அதுக்கும் அவருக்கு டைம் கிடையாது. வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கும் டைம் கிடையாது. அவர் வந்து பல வருஷங்கள் தொடர்ந்து ஒரே மாதிரி காலைல எந்திரிச்சதுல இருந்து நைட் வரைக்கும் ஓடி ஓடிதான் அவர் வர்றாரு. அவருக்கு அதுக்கப்புறம் அவர் வந்து லீடர் அவ்வளவு பெரிய கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஃபார்ம் பண்ணி அதை ஜெயிக்க வைக்கிறதுங்கிறது அது ரொம்ப பெரிய சவாலா அவருக்கு இருக்கு. இப்படி அப்புறம் தான் அவர் வந்து கிரிக்கெட்ல அவர் ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இதை ஜெயிச்சவங்களுடைய வரலாறு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. சாதாரண மனிதருடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னாலே ஒரு 12 இயர்ஸ் ஸ்கூல் வந்து படிக்கணும். அது ஒரு 15-17 வயசு ஆயிடுது 12th முடிக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ காலேஜ் படிக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு பொசிஷன் ஒரு வேலை அப்படின்னு போய் உட்கார்ந்து ஒரு சம்பாத்தியன்னு ஆரம்பிக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷங்கள் வந்து மனிதர்கள் அதுக்காக கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்படியே வேலையில சேர்ந்தும் வேலை செட் ஆகாம திரும்ப என்ன பண்றாங்கன்னா சொந்த தொழிலுக்கு வந்தவங்களும் இருக்காங்க. அதுல அவங்களால நிம்மதியா உட்காந்து சாப்பிட முடியறது இல்ல, தூங்க முடியறது இல்ல. எப்பவுமே வேலை வேலை அப்படின்னு எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு போய் அந்த வருமானத்தை தேடுறதுக்கும் தன்னை நிலை நிறுத்திக்கிறதுக்கும் மனிதன் வந்து அவ்வளவு கஷ்டப்படுறான். பொதுவாகவே ஆண்கள் பார்த்தீங்கன்னா அந்த என்டர்டைன்மெண்ட் இதுக்கெல்லாம் வரவே மாட்டாங்க. ஷாப்பிங் கூப்பிட்டா வர மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா அவங்க அந்த கடமையில அவங்க வேலையில தான் குறிக்கோளா இருப்பாங்க. நீங்க போங்க அப்படின்னு நம்மளை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவங்க வந்து தொழில தான் கவனம் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அந்த அவங்க கவனம் செலுத்துற தொழில்ல ஏதாவது ஒரு தடையோ இல்ல தாமதமோ உடல்நல குறைவோ இல்ல தோல்வியோ ஏதாவது வந்தாலும் அதை விடுறதில்லை. மீண்டும் மீண்டும் வேற வேற ஏதாவது தொழில் பண்ணி சம்பாதிச்சு தன் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் அவ்வளவு பாடுபடுறாங்க. அந்த பாடுபடுறவங்களுக்கு அது தெரியும், அது எவ்வளவு வந்து ஸ்ட்ரகிளா இருக்கும். ஒரு தொழில இருந்து இன்னொரு தொழிலுக்கு மாறி அதுல வருமானம் பாக்குறதுங்கிறது வந்து எவ்வளவு கஷ்டமான ஒண்ணு, எவ்வளவு காம்படிஷன் இருக்கும் அப்படிங்கிறது தொழில் பண்றவங்களுக்கு நல்லாவே அது வந்து தெரியும். அவ்வளவு கஷ்டமான ஒண்ணா இருக்கு இந்த உலக வாழ்க்கையில நாம வந்து ஒரு வேலையில சேர்றதோ இல்ல ஜெயிக்கிறதோ அப்படிங்கிறதோ வந்து அதுக்கு பின்னாடி நம்ம அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி நடிகைகள் லைஃப்ல நம்ம பார்த்தாலும் அவங்க அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து ரொம்ப அழகா இருக்கணும், உடம்பு வந்து எப்பவுமே வந்து ஷேப்பா அந்த வடிவம் கரெக்டா இருக்கணும், டயட் ஃபாலோ பண்ணணும். அப்படி அவங்க டயட் ஃபாலோ பண்ணும் போது வயசான மாதிரி தெரியக்கூடாது, ஒல்லியாவே தான் இருக்கணும். ஆனா வந்து முகம் வந்து எங்கா இருக்கணும். அவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது, மார்க்கெட் போயிடும், குழந்தை பெத்துக்கிற கூடாது. அவங்க நினைச்ச மாதிரி இப்ப நம்மலாம் ஒரு பீச்சுக்கு போறோம், மாலுக்கு போறோம், அந்த மாதிரிலாம் அவங்க போக முடியாது. ஸோ ஒரு செலிபிரிட்டியா இருக்கணும்னா அதுக்கு பின்னாடி அவங்க வந்து ஊர் ஊரா போய் வெயில்ல நின்று அவங்க சொல்ற காஸ்டியூம் எல்லாம் போட்டுக்கிட்டு நடிச்சு அவங்க அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டாலும் அந்த அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க அவ்வளவு தொடர்ந்து உழைக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறதுல நம்ம வந்து சம்பாத்தியம், வேலை,
நம்ம ஜெயிக்கிறது சாதிக்கிறது எதுவா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நம்ம போட வேண்டிய எஃபர்ட் வந்து அவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நல்லா உணர்ந்தவங்களா தான் இருக்கோம். ஆனா அல்லாஹ் வந்து இந்த உலக வாழ்க்கையை பத்தி நம்மளுக்கு சொல்லும் போது ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க. இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படி அரை மணி அல்லது ஒரு தான் இருந்தோம் அப்படின்னு எண்ணக்கூடியதான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி தராங்க. அவுது ரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 20 அல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலக வாழ்க்கை வேடிக்கை மேலும் உங்களுக்கு இடையில் பெருமை எடுத்துக் கொள்ளுதல், மேலும் பணத்தையும் பிள்ளை கொள்ளுதல் ஆகியவற்றை விட அதிகம் எதுவும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதை முளைப்பித்து நம் கற்பவர்களை மகிழ்விக்கும் மழையை போன்றது. ஆனால் பின்னர் தாவரங்கள் பயனற்ற கூலமாகி காற்றால் அடித்து விடுகின்றது. மறு உலகின் கடுமையான தண்டனை அல்லது கடவுளிடமிருந்து மன்னிப்பும் உவப்பும் ஆகிய இரண்டில் உள்ளது. இவ்வுலக வாழ்வு தற்காலிகமானதொரு மாயை என்பதை விட அதிகம் எதுவும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னா எல்லாத்தையும் பெருக்கிக்கிட்டு பெருமை அடிக்கிற மாதிரியான ஒண்ணு. அது எப்படிப்பட்டது அப்படின்னா அப்படியே தாவரங்களை முளைப்பிச்சு ஒண்ணும் இல்லாத கூளை மாதிரி அப்படியே பறந்து போயிடுச்சுன்னா என்ன மிஞ்சும்? ஒண்ணுமே இருக்காது. அதுதான் இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. 2ல 1 தான் உங்களுக்கு கிடைக்கும். எது வேணுங்கிறத நாம தான் டிசைட் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றாங்க. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றாங்க 10:24 இந்த உலக வாழ்க்கையை பத்தி சொல்றாங்க. இந்த உலக வாழ்க்கைக்குரிய உதாரணம் இது போன்றதாகும். பூமியிலிருந்து எல்லா வகை தாவரங்களை முளைப்பிக்கவும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உணவு வழங்கவும் விண்ணிலிருந்து நாம் நீரை இறக்கி அனுப்புகின்றோம். பின்னர் பூமி பூரணமாக அலங்கரிக்கப்பட்டு மேலும் அதன் மக்கள் அதன் மீது முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவர்கள் எண்ணிக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய தீர்ப்பு இரவிலோ அல்லது பகலிலோ வருகின்றது. முந்திய நாளில் எதுவுமே இல்லாதிருந்ததை போல அதனை முற்றிலும் தரிசாக்கி விட்டு விடுகின்றது. சிந்திக்கும் கூட்டத்தாருக்கு இந்த வெளிப்பாடுகளை நாம் இவ்விதமாக விவரிக்கின்றோம். நம்ம என்னதான் தேடி அம்புட்டையும் வச்சிருந்தாலும் அது ஒரு நிமிஷத்துல கடவுளுடைய தீர்ப்பு வரும் பொழுது முந்திய நாள்ல ஒண்ணுமே இல்லாத மாதிரி போயிடுற ஒரு வாழ்க்கையில தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்கிறோமா? இந்த உலக வாழ்க்கை மாயை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்றோமா அப்படிங்கிறத சிந்திச்சு நம்ம தான் பார்க்கணும். இந்த உலக வாழ்க்கையில நம்ம எதை முன்னுரிமையா எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளே தான் சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். யார் ஒருத்தர் விரைந்தோடும் இந்த உலக வாழ்க்கைய முன்னுரிமையா எடுத்துக்கிறாங்களோ நான் கொடுக்கணும்னு நினைக்கிறத அவனுக்கு அப்படியே மொத்தமா இந்த உலகத்திலேயே நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றாங்க. அதை நாம் அவனுக்கு விரைந்திட செய்வோம், அதுக்கப்புறம் அவனை எரிகிடங்களை தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விரைந்தோடும் வாழ்க்கை நம்மளுக்கே இந்த உலகத்திலேயே நம்ம ஒரு சின்ன குழந்தைய பார்க்கும்போது நம்மளே ஃபீல் பண்றோம். ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தா என்ன இவ்வளவு பெருசாயிட்டாங்க, நம்ம அப்படியே தான் இருப்போம். ஒரு ஏஜுக்கு மேல நம்ம வளர மாட்டோம். ஆனா சின்ன குழந்தைகளை பார்க்கும்போது அந்த வருடங்கள் ஓடுறத நம்மளால நல்லா ரியலைஸ் பண்ண முடியும். இப்ப நம்ம நோன்பு நாட்கள் எல்லாம் பார்த்தோம்னா இப்பதான் நோன்பு வச்சா அதுக்குள்ள நோன்பு வந்துருச்சா அப்படிம்போம். போன வாரம் தான் தொழுகம், அதுக்குள்ளேயே அடுத்த வாரம் தொழுகம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள்ல இந்த வாழ்க்கை விரைந்து ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்மளால நல்லா ரியலைஸ் பண்ண முடியுது. அப்படி விரைந்தோடக்கூடிய வாழ்க்கையில நம்ம எதை முன்னுரிமையா வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நாம தான் சிந்திச்சு பார்க்கணும். நமக்கு இந்த உலகத்துல நிறைய பொறுப்புகள் இருக்கு. நம்ம பிள்ளைகளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அதுக்காக உழைக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் அந்த பொறுப்புகளை எல்லாம் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அதுக்காக தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா அதை விட முக்கியமான ஒரு பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு. நம்மளுடைய ஆன்மாவை மீட்டுக்கிறதுக்காக உழைக்கிறதுக்காக தான் அல்லாஹ் இந்த உலகத்துல நம்மளை அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க.
தன்னையே மீட்டுக் கொள்வதற்கு மிகவும் கடினமாக உழைப்பதற்காகவே மனிதனை நாம் இங்கு படைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் எதற்காக படைச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த நோக்கத்தை, அந்த முன் உரிமைய புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்காக நம்மளுடைய உழைப்பை கொடுக்கறோமா, அதுக்கு நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோமா, அதுல நம்ம உறுதியா இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம தான். இந்த உலகத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா அது நம்ம நினைச்சோமே நம்மளுக்கு இது மாதிரி கிடைக்கலையா அப்படின்னு எவ்வளவு வருத்தப்படுறோம். நான் நினைச்ச மாதிரி என் லைஃப் அவ்வளவு கவலைப்படுறோம். இப்ப மறுமை வாழ்க்கைங்கிறது வந்து நிலையானது, என்றென்று இருக்கக்கூடியது அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அந்த வாழ்க்கையை நம்ம வந்து தாட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நிலை என்ன ஆகும்? இந்த உலகத்துல வெற்றி பெறணுங்கிறதுக்காக, சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஓடுற ஓட்டங்கள் எல்லாமே வந்து, இப்ப நான் உதாரணத்துக்கு தோனிய சொன்னேன். இப்ப நான் யங்ஸ்டரா இருக்கும் போது ஒவ்வொரு தலைவர்கள் வந்தாங்க. கபில் வந்தாரு, கவாஸ்கர் வந்து, சச்சின் தோனி வந்தார், இப்ப வேற பண்ணிட்டாரு. ஒரு இடைக்கால வெற்றி மாதிரி, நிலையானதும் இல்ல, தொடர்ச்சியானதும் இல்லை. இதுக்கு பின்னாடியான ஓட்டங்கள் வந்து எப்படிப்பட்டதா இருக்கு. ஆனா மறுமையை பத்தி நம்மளுக்கு எப்படி சொல்றாங்க? இந்த உலகத்துல ஒரு வந்து யோசிச்சு பார்ப்போம். 3BH படம்லாம் வந்தது, எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். ஒரு 1000 கட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச ஏரியால இருக்கணும், அந்த வீடு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதுக்கு நம்ம வந்து அந்த பணத்தை தேடி அதை சேமிச்சு நம்ம கட்டுறதுக்குள்ள நம்மளுடைய பாதி வயசே போயிடுது. அப்படி நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி வாங்கின அந்த அந்த வீட்டை வந்து விற்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு மேல கஷ்டப்படுறோம். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சோமே, இதை இழந்துட்டோமே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறோம். ஏன்னா இந்த நம்ம போடுற இந்த உழைப்பு எல்லாமே நம்மளுக்கு வீணா போயிருது. இதுல இந்த நம்மளுக்கு நிலையானதா இருக்கிறது இல்ல. ஆனா அல்லாஹ் மறுமையை பத்தி நம்ம கிட்ட எப்படி சொல்றாரு? வானம் பூமியை விட அகலமான அளவுடைய ஒரு சொர்க்கம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது எவ்வளவு அழகு நிறைந்தது அப்படிங்கிறத வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்றாங்க. அதுக்கு நம்ம செய்ய அல்லாவே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துறான். இப்ப நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம் அப்படின்னா கொஸ்டின் தனியா இருக்கும், ஆன்சர்ஸ் தனியா. கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம ஆன்சரை தேடி கண்டுபிடிச்சு தேர்ந்தெடுத்து கரெக்டானதா எழுதுனா மட்டும்தான் நம்மளுக்கு மார்க். ஆனா அல்லாவுடைய இதுல அப்படி இல்லை. அவர் என்ன சொல்லணும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும், நம்ம நோன்பு வைக்கணும், எப்படி வந்து ஜகாத் கொடுக்கணும், எப்படி தர்மம் கொடுக்கணும், நம்ம எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம எப்படி கேட்டோம் கட்டுப்பட்டோம்னு இருக்கணுங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே அல்லாஹ் வந்து நம்மளுக்கு ஒண்ணு விடாம அல்லாஹ் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. இனி நாம தான் முடிவு எடுத்துக்கணும் நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிறத. அல்லாஹ் சொல்றாங்க, நம்பிக்கையாளர்கள் நன்னறியான காரியங்கள் புரியறதுக்கு ரொம்ப ஆவலோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாரு. இப்ப நம்மளுக்கு ஒரு ஒரு நைட்ல ஒரு பணம் வருதுன்னா நம்ம 2 மணிக்கும் போவோம், 5 மணிக்கும் போவோம், விடிய விடிய தூங்காம இருந்து கூட நம்ம போவோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த அந்த காசை நம்மளுக்கு அந்த ஆவல் இருக்கு. இன்னைக்கு குரான் கிளாஸ்ல கூட படிச்சாங்க, அந்த அபிலாசை மிக்க எண்ணங்கள் தான் அவங்க வந்து அந்த சொர்க்கத்தின் பால் கூட்டிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு எண்ணங்கள் மட்டும் பத்தாது, அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய செயல்களும் நம்மளுக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்ம இந்த வெஃபெக்ஸ் கிளாஸ்ல உட்காந்து நம்ம அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு 5-6 வருஷமா எத்தனை பேர் கொண்ட ஆவல், நம்ம குரான் படிக்கணும், நம்ம திக்ரு பண்ணணும், தொடர்ச்சியா ஆன் பண்றதுல இருந்து ஆஃப் பண்ற வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னையும் எடுத்துக்கிட்டு ஆவலோட செய்யறனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து இத்தனை வருஷமா நம்மளால தொடர்ச்சியா பண்ண முடியுது. சோ நம்ம வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச உலகத்தின் மேல காட்ட நம்ம ஆர்வத்தை கண்ணுக்கு தெரியாத அந்த மறு உலகின் மேல நம்ம காட்டுறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் சொல்றாங்க 32:16 அல்லாஹ் சொல்றாங்க, பக்தி உணர்வு மற்றும் ஆவலான எதிர்பார்ப்பின் மேலிட்டால் தங்களுடைய இரட்சகரை வழிபடுவதற்காக அவர்களுடைய விழாப்புறங்கள் உவப்புடன் அவர்களுடைய படுக்கையை துறக்கும். மேலும் நம்முடைய வாழ்வாதாரங்களில் அவர்களுக்கு உரியதிலிருந்து அவர்கள் தர்மம் கொடுப்பார்கள்.
பக்தியோட நம்ம தொழுகைக்காக எந்திரிச்சு நிக்கிறோமா, பக்தியோட நம்மளுக்கு ஒரு பணம் வந்தோம்னா உடனே நம்ம வந்து ஜக்காத் கொடுக்கணும், தர்மம் கொடுக்கணும்னு நம்ம கொடுக்கறோமா, நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற பயத்தோட நம்ம செய்யறோமா அப்படிங்கறது தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இதை வேற யாரும் டெஸ்ட் பண்ண முடியாது. நம்மளுக்கு நம்மளே தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம காணக்கூடிய இந்த உலக விஷயங்கள்ல மட்டும்தான் நம்ம அக்கறை எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு மறு உலகை குறித்து நம்ம எல்லாருமே வந்து அலட்சியமா தான் இருக்கும். ஏன்னா எல்லாரையும் நான் சொல்லக்கூடாது, நான் அப்படிதான் இருக்கேன். இதுக்கு காட்டுற அக்கறை, என் கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய வேலைகள் விஷயங்கள்ல நான் காட்டக்கூடிய கவனம் வந்து எனக்கு மறு உலகை குறித்தது அது எனக்கு மறைவா இருக்கிறதுனால நான் அதுல கவனம் இல்லாம தான் இருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து ஃபீல் பண்றேன். நான் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு எது மேலானது அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறாரு. இந்த உலகத்துல நீங்க விரும்பக்கூடிய பெண்கள், பிள்ளைகள், தங்கம், பழக்கப்பட்ட குதிரைகளா இருக்கட்டும், கால்நடைகள், பயிர்கள் எல்லாமே இந்த உலகத்தின் அலங்காரமா இருக்கு. ஆனா உங்களுக்கு மேலானது ஒரு தங்குமிடம் கடவுள்கிட்ட தான் உங்களுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. 3:15 அல்லாஹ் சொல்றாங்க, கூறுவீராக, இதனை விட மிகவும் சிறந்ததொரு பேரத்தை நான் உங்களுக்கு கட்டுமா, நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துகின்றவர்களுக்கு ஆறுகள் பாய்கின்ற தோட்டங்கள் மற்றும் தூய்மையான வாழ்க்கை துணைகள் மற்றும் கடவுளின் ஆசீர்வாதங்களில் ஆனந்தமும் அவர்களுடைய இரட்சகரிடம் அவர்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. கடவுள் தன்னுடைய பக்தர்களை பார்ப்பவராக இருக்கின்றார். அல்லாஹ் வந்து நம்மளுக்கு எது மேலானதுங்கிறத மட்டும் சொல்லி கொடுக்காம அதை எப்படி அடையணுங்கிறதையும் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. நீ ஏன் கூட பிசினஸ் பண்ணு, நான் உனக்கு பன்மடங்கா நான் திருப்பி தரேன். நன்னெறி எனும் ஒரு கடனை எனக்கு கடனா நீங்க கொடுக்க விரும்புங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. எனக்கு கடன் கொடுக்கற விரும்புறவங்க யாரு அப்படின்னு அல்லாஹ் கேக்குறாங்க. நீ அப்படி எனக்கு கடனா நன்னெறியான வாழ்வு நடத்தி அதை நீ எனக்கு கடனா கொடுத்தீனா நான் உனக்கு பன்மடங்கா திருப்பி தரேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிசினஸ்லயுமே லாபம் மட்டும்தான் பிடிக்கும், நஷ்டத்துல எந்த பிசினஸும் பிடிக்காது. அதை அறிந்தவரா இறைவன் இருக்கிறனால நம்ம கிட்ட சொல்றாரு, உனக்கு நான் பன்மடங்கா அதை திருப்பி தரேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய வாழ்வை கொண்டும் உன்னுடைய பணத்தை கொண்டும் நீங்க கடவுளின் நிமித்தம் பாடுபடுங்க, இதுதான் மிகச்சிறந்த பேரம் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லித்தரார். அப்படி நீங்க கடவுளின் பால் பண்ணக்கூடிய பேரம் உங்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா 61:10 அல்லாஹ் சொல்றாங்க, நம்பிக்கை கொண்டோரே, உங்களைத்தான் வலி நிறைந்த தண்டனையிலிருந்து உங்களை காக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன். இது வந்து நம்மளுக்கு கடவுளோட அந்த அந்த கான்டாக்டா கொடுக்குது. அல்லாவுக்கு நம்ம கடன் கொடுக்கறதுனால நம்மளுடைய நன்னெறி பன்மடங்கா திருப்பி தரப்படுது. நம்மளுக்கு வலி நிறைந்த தண்டனையிலிருந்து நம்ம காப்பாற்றப்படுறோம் அப்படிங்கறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. இதோட அல்லாஹ் விடாம அல்லாஹ் சொல்றாங்க, நன்னெறிங்கிற கடனை எனக்கு இரவலா கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேக்குறாங்க. நான் உன்னுடைய பாவத்தை நீக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவர் எப்பேற்பட்ட ரட்சகர், அவர் தான் நம்மளுக்கே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு கோடி பேருக்கும் கொடுக்கறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு ரட்சகர் வந்து நம்ம கிட்ட வந்து எனக்கு இரவலா கொடு அப்படின்னு கேக்குறாருன்னா இவன் இப்படி கேட்டாவது நம்ம கிட்ட கொடுத்துட மாட்டானா அப்படிங்கிற அந்த அவருடைய கருணையின் வெளிப்பாடு இருக்கு இல்லையா. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அப்படி நீ கொடுத்தேன்னா நான் உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. ஆனா நம்மளுடைய முழு கவனமுமே வந்து என்ன குரான் படிச்சாலும் திருப்பி திருப்பி நம்மளுக்கு வந்து இந்த உலக வாழ்க்கையின் பால் திரும்பக்கூடியதா தான் நம்மளுடைய கவனம் இருக்கு. ஆனா அல்லாஹ் நம்மளை இங்க எதற்காக அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா 28:77 சொல்றாங்க, இந்த உலகில் உனது பங்கை அலட்சியம் செய்திடாமல் கடவுள் உன்மீது அருளிய வாழ்வாதாரங்களை மறுமையின் வீட்டை தேர்றதுக்கு நீ பயன்படுத்திக்க. கடவுள் உன்பால் தாராளமாக இருந்ததை போலவே தாராளமாக நடந்து கொள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. சோ இந்த உலகத்துல அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது எல்லாமே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்குன்னு சேர்த்து வச்சுட்டு போறதுக்காக அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கல. அல்லாஹ்வுடைய பாதையில நாம கொடுத்துட்டு போறதுக்காக நம்ம இத பயன்படுத்திக்கிறணும், மறு உலக அடையிறதுக்கு இவ்வுலகத்தை பயன்படுத்திக்கிறனுங்கிறதுக்காக அல்லாஹ் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. கடவுள் நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. 7:169 அவர் கேட்கிறாரு,
அவர்களுக்கு பின்னர் வேதத்தை வாரிசாக பெற்றவர்களான புதிய தலைமுறைகளை அவர் மாற்றி அமைத்தார். ஆனால் அதற்கு மாறாக அவர்கள் நாங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டோம் என்று கூறியவர்களாக இந்த உலக வாழ்வை தேர்ந்தெடுத்து கொண்டனர். ஆனால் பின்னரும் அவர்கள் இவ்வுலகத்தின் பொருள்களையே தொடர்ந்து தேர்ந்தெடுத்தனர். உயர்த்தி பிடிப்பதென்றும் கடவுளை சத்தியத்தை தவிர எதனையும் கூறுவதில்லை என்றும் ஒரு உடன்படிக்கையை அவர்கள் செய்யவில்லையா? வேதத்தை அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லையா? உறுதியான மறு உலகின் தங்கும் இடமானது நன்னெறியில் நிலைத்திருப்பவர்களுக்கு மிகவும் மேலானதாக உள்ளது. நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. நம்ம கடவுள்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்திருக்கோம்? நாங்க இந்த உலகத்துக்கு போய் நாங்க மறு உலகத்தை தான் முன்னுரிமையா எடுத்துக்கிடுவோம். நாங்க சத்தியத்தை தான் உயர்த்தி பிடிப்போம். நம்ம ஒரு உடன்படிக்கை செஞ்சுட்டு வந்திருக்கோமே, அந்த உடன்படிக்கை உனக்கு ஞாபகத்துல இருக்கா? நீ வேதத்தை உயர்த்தி பிடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. நம்ம இந்த கடவுளுடைய சந்திப்பையே மறந்தவங்களா, இந்த உலகத்திலேயே திருப்தி அடைஞ்சு நம்ம மூழ்கக்கூடியவங்களா இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இப்பமாவது நம்ம உணர்றோமா? அப்படி உணர்ந்து கடவுளுடைய சத்தியத்தை உயர்த்தி பிடித்தோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளுக்கு அந்த தரக்கூடிய சொர்க்கம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கிறத அவர் விவரிக்கிறார் பாருங்க. தங்க தாம்பாளங்களும் குவளைகளும் அவர்களிடம் முன்வைக்கப்படும். அத்துடன் அவர்கள் இதயம் ஆசைப்படுகின்ற, கண்கள் விரும்புகின்ற ஒவ்வொன்றையும் அவர்கள் அதிலே காண்பார்கள். நீங்கள் என்றென்றும் அதிலே வசித்திருப்பீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இதுல இந்த ரெண்டு, இதயம் ஆசைப்படுகின்ற, கண்கள் விரும்புகின்ற, வாங்க போவோம், ஒரே டிசைன்ல ஒரு 2-3 சாரி இருக்கும், கலர் கலரா இருக்கும். இந்த கலரும் நல்லா இருக்கு, அந்த கலரும் நல்லா இருக்கு, எதை எடுக்கிறதுன்னு தெரியலையேன்னு பல நாட்கள் நம்ம குழம்பி இருக்கோம். நகை வாங்க போவோம், இந்த கம்மலும் நல்லா இருக்கு, அந்த கம்மலும் நல்லா இருக்கு, எதை எடுக்கிறதுனே தெரியலையே அப்படிமா. இந்த மாதிரி பல இது இருக்கு, நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஆடைகள் இருக்கு, நகை, சாப்பாடுகள் இருக்கு. நம்ம ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னா நம்ம ரொம்ப செலக்டிவா தான் வாங்கி சாப்பிட முடியுது. அதுக்கு மேல போனா காசு நிறைய வந்துடும், நம்மளால நிறைய சாப்பிடவும் முடியாது. ஆனா அல்லாஹ் சொல்றாரு, உன் இதே எதை ஆசைப்படுதோ, உன் கண்ணு எதை விரும்புதோ அது எல்லாமே இங்க இருக்கும், அது எல்லாமே உங்களுக்கு நிரந்தரமா கிடைக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. முத்துக்கள் போன்ற பணியாளர்கள் இருப்பாங்க, தீர்ந்து போகாத வாழ்வாதாரங்கள் இருக்கு, கை கெட்டின தூரத்துல பழங்கள் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு நிரந்தரமா கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. இது எல்லாத்தையும் விட கடவுளுடைய அருகாமை நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறதே அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. இப்போ மறு உலக நம்ம முன்னுரிமையா வச்சு நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா இம்மையில் உள்ள அத்தனை விஷயங்களும் நம்மளுக்கு பின்னாடி வரும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றாங்க. ஒரு கல்லுல 2 மாங்காய். நம்ம மறுமையை நோக்கி போனோம்னா இம்மையில் உள்ள அத்தனை விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். பரிபூரணமாக கடவுளின் கூட்டணியினர் அஞ்சுவதற்கு ஒன்றும் இல்லை, அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இந்த வாழ்க்கையிலையும் மறு உலகிலையும் நம்பிக்கையாளர்களுக்கு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாங்க. இது கடவுளுடைய மாற்ற முடியாத சட்டமா இருக்கு அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்றாங்க. அங்க சொர்க்கத்துல பானங்கள் அமிர்தத்தால் மனம் மூட்டப்பட்டிருக்கும். அந்த மனம் கஸ்தூரியின் வாசம் போல இருக்கும். போட்டியாளர்கள் போட்டியிட வேண்டியது இதற்குத்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. இந்த உலக வாழ்க்கையில அவன் வீடு வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், அவன் தொழில் பண்ணி இப்படி இருக்கான், அவன் புள்ள படிச்சு இப்படி இருக்கு, இதுக்கு பின்னாடி எல்லாம் நம்ம ஓடாம உண்மையா நம்ம போட்டி போடணும்னு நினைச்சோம்னா அல்லாஹ் சொல்றாரு, இதுக்காக போட்டி போடுங்க. பக்திமான்கள் பேரானந்தத்திற்கு தகுதி பெற்றவங்களா இருப்பாங்க அப்படிங்கறத அல்லாஹ் நம்மள அல்லாஹ் இருக்கிறதே நம்ம மறுமைக்கு இந்த உலகத்துல எப்படி செயல்படுறோம், நம்மளுடைய நோக்கமா மறுமையை வச்சுக்கிட்டு நம்ம சிறப்பா செயல்படுறோமா, நம்மளுடைய முன்னுரிமையா மறுமையை எடுத்துக்கிட்டோமா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்காக தான் அல்லாஹ் நம்ம அனுப்பிச்சுருக்காங்க. நம்மளுடைய முயற்சி, உழைப்பு, நம்மளுடைய போட்டி, பேரம், மறுமைக்கான முதலீடா நம்ம இம்மைய மாத்திக்கிட்டு நம்ம ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு அல்லாஹ் தரக்கூடிய அந்த நிரந்தர சொர்க்கத்தை அடையக்கூடியவங்களா, அதுக்கு பாடுபடக்கூடியவங்களா அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் ஆக்கி அருள்பாலிப்பாராக.
அல்ஹம்துலில்லா, மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, சலாமுன் அலைக்கும்.